அனைவருக்கும் வணக்கம். கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. 7 தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ், சயின்டிபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க. அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இது சம்பந்தமாக 3 அக்யூஸ்ட் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். அவங்க விபரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, குணா அலைஸ் தவசி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன். இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் 2 பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். இங்க ஒரு 15 வருஷமா இருக்காங்க. தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயூரணி சார்ந்தவர். இங்கேயும் ஒரு 10-15 இயர்ஸ் மேல இங்க இருக்காங்க. இந்த குற்றவாளிகளுக்கு, குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு 4-5 கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்கு. கிணத்துக்கடவுல ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. கேஜி சாவடியில் ஒரு ஹட் கேஸ் இருக்கு. துடியலூர் பிளமேன்ல சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்கு. கடைசியா சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸ்ல ரிமாண்ட் ஆயிட்டு ஒரு 30 டேஸா வந்து வெளியே இருக்காங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. கேள்வி கேட்க ஒவ்வொருத்தரா கேளுங்க. குற்றம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மர்டர் கேஸ் இருக்கு. 457-380, அதாவது வந்து கண்ணக்களவு பை நைட், அந்த மாதிரி 380 வெஹிக்கிள் தெஃப்ட், அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்கு. அவங்களோட ஒர்க் பிளேஸ் ஆன, அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூர்ல இருந்து, இருகூர்ல வந்து மது அருந்து விட்டு அங்க மது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து, சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைண்ட் இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால கண்ணாடியை உடைச்சு, அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து தாக்கியிருக்காங்க. தாக்கி அந்த சம்பவம் நடந்தது. இருகூர் அவங்க இந்த ஆமா 3 பேருமே அங்கதான் இருக்காங்க. 3 பேர்ல அன்மேரிடு தான். சதீஷ் அலைஸ் கருப்புசாமி வயசு 30, குணா அலைஸ் தவசி வயசு 20, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் வயசு 21. இதுல வந்து சதீஷ் அலைஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணா அலைஸ் தவசி. இல்ல அது வந்து இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. அது இப்போ டயல் பண்ண என்னங்க பெயில இருந்தாங்க. அந்த சதீஷ் அலைஸ் கருப்புசாமி, கார்த்தி அலைஸ் காளீஸ்வரன் பெயில இருந்தாங்க. 3 பேருமே தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அந்த பொண்ணு தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. சோ இவங்க ஏதாவது பிளான் பண்ணி வந்து இந்த பொண்ணு பண்ணாங்களா இல்ல யதார்த்தமா நடந்தது? இது யதார்த்தமா நடந்த மாதிரி தான் தெரியுது. பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா கேளுங்க. அருவாள் அவங்க கையில வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா கோவில்பாளையத்துல ஒரு வீட்டில் வந்து சாவி வந்து போட்டே இருந்த ஒரு 2 வீலரை எடுத்துட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக கோவில்பாளையத்திலையும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிள்ல தான் வந்திருக்காங்க. வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அருவாள் வந்து வச்சிருந்துருக்காங்க. அது 2-3 சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடைச்சிருக்கு நமக்கு. பல ஒரு கிட்டத்தட்ட 200-300 சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட், பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதுல வந்து பிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஸ்ட்னு பிக்ஸ் பண்றோம். விக்டிம் வந்து இப்போ உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், உங்க மீடியாவுக்கும் ஒரு ரெக்வெஸ்ட், இந்த அக்யூஸ்டோட போட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம்.
ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன். அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டிம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலையும் வந்துடக்கூடாது. ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம். நடத்தல இவங்க தான் அக்யூஸ்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது அடுத்த ஸ்டெப்ல இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.